ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கான காட்ஸ் வாய்ஸ் என்னன்னு கேட்போமா? லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்தில், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகான வார்த்தையில். இந்த உலகத்தில் யாருமே இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் உபயோகித்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அப்படி இயேசு கிறிஸ்து என்னதாங்க தப்பு பண்ணார்? நல்லது சொல்லி கொடுத்தாரு, அன்பு செய்ய சொல்லி கொடுத்தாரு, மன்னிக்க சொல்லி கொடுத்தாரு, வியாதியாக இருக்கிறவங்களை குணமாக்குனாரு, மூடத்தனங்களை ஒழிச்சாரு, எல்லார் மீது அன்பு செலுத்தினார். அதே ஜனங்கள் தான் அவரை சிலுவையில் அறையும்னு சொல்கிறாங்க. அவர் அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க, அவர் மேலே எச்சில் துப்புறாங்க, நிர்வாணமாக பெண்கள் அவர் முன்னாடி ஆட வைக்கிறாங்க. எவ்வளோ கொடுமைகளை இயேசு கிறிஸ்து அனுபவிச்சார். ஆனாலும் அவர் கடைசி நேரத்தில் என்ன தெரியுமா வேண்டுறாரு? தாங்கள் செய்கிறது என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னிங்கன்னு சொல்லி பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறாரு. தனக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கும் இயேசு கிறிஸ்து வேண்டுதல் தான் செய்கிறாரு. ஆமாங்க, இன்றைக்கி கூட நம்ம நிறைய பேர்கிட்ட விரோதமாக இருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், அது எப்படிப்பட்ட உறவாக கூட இருக்கலாங்க. ஆனால் ஆண்டவரே பார்த்திங்கன்னா அவருக்கு செஞ்ச கெடுதல் எல்லாம் மறந்துட்டு இவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவர் சொன்னதில்லை, செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் கூட விரோதமாக இருக்கவங்க கிட்ட போயிட்டு ஒரே ஒரு சாரி கேளுங்க போதும். ஏன்னா நம்ம ஆண்டவரை பின்பற்றுற பிள்ளைகளாக இருந்தால் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய நடைமுறைகளையும் நம்ம பின்பற்றி தான் ஆகணும். ஒரு கண்ணத்தை அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தையும் காட்டு அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு விரோதிகளாக யாராச்சும் இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட போயிட்டு நல்மனம் பொருந்துங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லா கிருபைகளையும் அளித்து ஆசீர்வாதங்களையும் அளித்து உங்களை பாதுகாத்துப்பார். ஸோ இன்றைக்கான காட்ஸ் வாய்ஸை கேட்டு அதுபடி நடப்போம். காட் பிளஸ் யூ.